அண்ணன் தசரா திருவிழாவில் வடநாட்டு காளி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வேடம் கட்டுறாங்களே. வடநாட்டு காளின்னா அது என்ன காளி? இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அதே போல் வடநாட்டு காளி ஹிந்திலாம் பேசுமா? இதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. வடநாட்டு காளி அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கல்கத்தா காளி. ரொம்ப பிரபலமான காளின்னா கல்கத்தா காளி, வங்காள காளி, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸான காளி அப்படிம்போம். அதே போல் தக்ஷண காளிம்பாங்க. வடநாட்டு காளியுடைய வேடம் குலசை தசராவில் ஒரு சிலர் கெட்டதான் செய்கிறாங்க. அப்படி கெட்டக்கூடியவர்களுக்கு மேலே அந்த வடநாட்டு காளியுடைய அருள் தான் இறங்குமா? அவர்கள் மீது அருள் வரும்பொழுது அவங்க ஹிந்தியில் தான் வாக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியாடிகள் மீதும் அப்படி வடநாட்டு காளியுடைய அருள் தான் இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மாலை போட்டிருக்கிறது முத்தாரம்மன் தசரா திருவிழாவிற்கு. அவர்களுடைய வழிபாடு எல்லாமே முத்தாரம்மனை சார்ந்ததாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டு காளின்னு வேடம் அணியக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா காளியுடைய அருள் வரும். அவங்க தமிழில் தான் நம்மளை போல வாக்கு சொல்லுவாங்க. மற்றபடி ஹிந்தியில் ஒரு சிலர் வாக்கு சொல்லுதாங்களா, அது எப்படி சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வேளை ஹிந்திக்காரங்களாக இருக்கும். ஏன்னா ஹிந்திக்கார நண்பர்களும் நிறைய பேர் அம்பாளுக்கு மாலை போட்டு விரதமெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. போன வருஷம் நிறையா ஹிந்திக்காரங்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. நீங்கள் எப்படிங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறோம், எங்களுக்கு கல்கத்தாவில் காளின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் குலசையில் கொண்டாடுறீங்க, அதனால நாங்களும் மாலை போட்டிருக்கோம், வேஷமும் கெட்டுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்பாள் அந்த அளவுக்கு அனைத்து மக்களின் நெஞ்சிலும் குடியிருக்கிறார். அதனால தான் அந்த ஒரு பக்தி இருக்கிறனால தான் ஹிந்திக்காரங்க மாலை போடுதாங்க, காப்பு கட்டுதாங்கன்னா சாதாரண விஷயமா எப்படி? அதனால் அம்பாள் உலக புகழ் பெற்றவா இல்லையா? வெளிநாட்டுக்காரங்களே மாலை போட்டு காப்பு கட்டிட்டுலாம் போகிறாங்க. அதனால் அம்பாளுக்கு யார் வேணால் செய்யலாம். என்ன ஒரு சிலருக்கு கல்கத்தா காளி மேலே ஆர்வமாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காளி எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறோம்லாம். ஒரு சிலர் கருங்காளிம்பாங்க, ஒரு சிலர் பத்ரகாளிம்பாங்க, ஒரு சிலர் வீர மாகாளிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காளி இஷ்ட தெய்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சால் தக்ஷண காளிக்கு தான் செய்வேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட அந்த காளிக்கு தான் நான் வேடம் அணிவேன், அவர் எப்படி காளி அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்களோ அதே போல் எனக்கும் காளி தரிசனம் தரணும்லாம் சொல்லி ஒரு சிலர் வேண்டிக்கிட்டு வடநாட்டு காளி வேடம் அணிவாரில் இருக்கும். அப்படி அணியக்கூடியவர்களுக்கு கட்டாயம் வடநாட்டு காளியுடைய அருள் தான் இறங்கும். அவங்க ஹிந்தியில் தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது. அவர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த சாமி அவர்களுடைய நாவிலிருந்து ஹிந்திலையும் வாக்கு எடுத்து கொடுக்கலாம். ஒரு சிலர் மீது அருள் வரும்போது அவங்க ஹிந்தியில் வாக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இயற்கையாகவே ஹிந்தி தெரியுமா இருக்கும். ஹிந்தி தெரியாத ஒருத்தர் அருளாடி ஹிந்தியில் வாக்கு சொல்லுதாரு அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தெய்வத்துடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவரால் தான் அப்படிலாம் வாக்கு சொல்ல முடியும். தெய்வத்தினுடைய அருளை ஒருத்தர் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரால் ஹிந்தி மொழி மட்டுமல்ல அனைத்து மொழிகளிலுமே வாக்கு கொடுக்க முடியும். ஏன்னா தெய்வத்துக்கு தெரியாத மொழின்னு ஒன்று உண்டா என்ன? காளியுடைய அருள் அப்படி முழுமையாக இறங்குது, அவருக்கு அவ்வளவு சக்தியையும் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொன்னால் உலக மொழி அத்தனையும் காளியால் பேச முடியும், யாருக்குனாலும் வாக்கு கொடுக்க முடியும். அப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், அப்போ மற்ற யாருக்குமே காளியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சது இல்லையா? அவங்க தமிழில் மட்டும்தானே வாக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் அப்போ சொல்லுதாங்களா பேசுதாங்களா அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு அர்த்தம் அப்படி கிடையாது. அதாவது காளியுடைய அருள் அனைவரும் பரிபூர்ணமாக பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா, அது எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறது, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க. அவங்க காளியை நேரில் தரிசித்தவர், காளியோடு ரொம்ப இயல்பா, அம்மா வந்துட்டியம்மா சாப்பிடுமா, உனக்காக பிரசாதம் பண்ணியிருக்கம்மா, இன்னைக்கு இந்த பிரசாதம் பண்ணியிருக்கம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி காளிக்கு கொடுப்பாராம். சில நேரங்களில் காளிக்கு ஒரு நிமிஷம்மா இருங்கம்மா, அது பிரசாதத்தில் இன்னைக்கு நெய் போட்டனான்னு மறந்து போச்சு, அல்லது உப்பு போட்டனான்னு மறந்து போச்சு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன், அவரே சாப்பிட்டுட்டு திருப்பி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு ரொம்ப காளியோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ யார் இருக்கா? அது ரொம்ப குறைவு தான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய விரதத்துக்கு நமக்கு தெய்வங்கள் அருள் தர்றாங்க, நமக்கு வாக்கு தர்றாங்க. மற்றபடி அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக காளியுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது சாதாரண இந்த ஒரு 41 நாட்கள் விரதத்திலலாம் அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியப்படாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ரொம்ப வருஷமாக காளியுடைய தரிசனம் வேணும் வேணும்னு சொல்லி கடுமையான முறையில் வேண்டுவார். அப்படியே அழுது அழுது வேண்டுவாராம். ராத்திரியெல்லாம் தூங்காமல் கடந்து தியானம் பண்ணுவாராம். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு நாள் தூக்கம் சரியில்லை அப்படின்னாலே நமக்கெல்லாம் கண்ணமெல்லாம் வீங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அவர் ஒவ்வொரு நாட்களுமே தூங்க மாட்டாராம்.
பகல் முழுக்க நான் காளிக்கு பக்கத்திலே நின்று அம்மா எனக்கு தரிசனம் தாம்மா, அம்மா எனக்கு தரிசனம் தாம்மான்னு சொல்லி நான் கூப்பிட்டு பார்க்குறேனே, காளி எனக்கு தரிசனம் தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ராத்திரி பார்த்தீங்கன்னா தனிமையான ஒரு காட்டுப்பகுதிக்கு சென்று அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாராம். சில தருணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பூணூல்லாம் போட்டிருப்பாராம், தன்னுடைய பூணூலை கலத்தி வச்சிருவாராம், போட்டிருக்கக்கூடிய துணிமணிகளையே கலத்தி வச்சுட்டு அப்படியே இருந்து பிறந்த மேனியாக இருந்தெல்லாம் காளியை எம்மா நீ எனக்கு தரிசனம் தரணுமான்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தியானம் பண்ணியும் அவருக்கு காளி அவ்வளோ சீக்கிரத்தில் தரிசனம் கொடுக்கல. கடைசியில் எம்மா நான் எவ்வளவோ உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கெஞ்சி அழுது வேண்டுகிறேன், தரிசனம் தர வேண்டும் நீ தரமாட்டேக்கம்மா தாயே, நான் என்னையே உனக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் உங்ககிட்டயே வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி காளியுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வீர வாளை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே காளிக்கு பலியிட போனாரு. அப்படிங்கிற அந்த தருணத்தில் தான் காளி வந்து அவரை கையை பிடிச்சி தடுத்து பரமஹம்சா அப்படின்னு சொல்லி தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காளியுடைய தரிசனத்தை ஒரு 41 நாட்கள் விரதத்தில் பெறலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லையில் பெற முடியாது. அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படி ஒரு சிலையிலிருந்து நேரடியாக ஒரு உருவம் வந்து நம்மக்கிட்ட பேசுது, அல்லது திடீர்னு இப்போ நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னால் காளி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறா அப்படின்னு அந்த ஒரு எல்லைக்கு போக முடியாது. ஆனால் நமக்கு காளி நம்ம கூட தான் இருக்கிறா, நம்மளை பேச வைக்கிறா, நமக்கு நேற்று தரிசனம் கொடுத்தா, பூஜை பண்ணும்போது தரிசனம் கொடுத்தான்னு சொல்லி உணர முடியுமே தவிர அப்படி நேரடியாக வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான தியானத்தின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் தான் அந்த மாதிரியான அருளை பெற முடியும். அந்த மாதிரியான ஒரு அருளை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அருளாட்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு அப்படி இருந்த மேனிக்கே என்ன பிரச்சனை, அப்படியா இத்தனை நாளில் சரியாகும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 மாதத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க, விதியை மதியால் வெல்லலாம், நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதில் வென்று வருவீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு ஞான சக்தியை தெய்வங்கள் தருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருசு, அதை பற்றி விவரிக்கணும்னா விவரிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ அந்தளவுக்கு நம்ம இருக்கிற இல்லையா. அதனால் நம்மளுடைய விரதத்தை பொறுத்து அனைவருக்குமே காளியுடைய அருள் பரிபூர்ணமாக தான் இருக்கும், அந்த நாட்களில் பரிபூர்ணமாக இருக்கும். மற்றபடி தசரா திருவிழாவில் வடநாட்டு காளியுடைய வேடம் அணியக்கூடியவர்கள் ஹிந்தி பேசுதாங்க, ஹிந்தியில் வாக்கு சொல்லுதாங்கன்னா அவர்களுக்கு இயற்கையாகவே ஹிந்தி தெரியுமா இருக்கும், அல்லது ஒரு சிலருக்கு தெய்வத்துடைய அருளில் அந்த தெய்வம் வாக்கு கொடுத்ததாக இருக்கும். அது வந்து அந்த சாமியாடிகளுடைய வழிபாட்டை பொறுத்தது தான். மற்றபடி வடநாட்டு காளி வேடம் அணிஞ்சாலே நமக்கு தெய்வத்துடைய அருள் வரும், ஹிந்தியில் தான் தெய்வம் பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த நபருக்கு தமிழ் தெரியும்னா தெய்வம் தமிழில் தான் பேசும். மற்றபடி வடநாட்டு காளி வேஷம் போட்டாலே அனைவருக்கும் அருள் வந்து வடநாட்டு காளியுடைய அருள் தான் வரும், அவங்க அருள் வாக்கு வந்து ஹிந்தியில் தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த நபருக்கு தமிழ் தெரிஞ்சால் தெய்வம் தமிழில் அருள்வாக்கு கொடுக்கும், அவருக்கு வேறு மொழி தெரிஞ்சதுன்னா வேறு மொழியில் அருள்வாக்கு கொடுக்குமா இருக்கும். நிறைய பக்தர்கள் வடநாட்டு காளியுடைய வேடமும் குலசை தசரா திருவிழாவில் அணிகிறார்கள். வடநாட்டு காளியானாலும் சரி, தென்னாட்டு காளியானாலும் சரி, என் காளி அப்படிங்கிற நம்பிக்கையோட, என் சாமி நான் கும்பிட்டா எனக்கு அருள் பாலிப்பாங்கங்கிற நம்பிக்கையோட எந்த தெய்வத்தையும் வழிபடணும், நம்பிக்கையோடு வழிபடுவோம். காளியினுடைய அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெறுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.